இரண்டாவதாக இந்த அருமையான நாளிலும் ஒரு வெளியேறு பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சமயத்துக்கேற்ற ஒரு சத்தியம். இந்த சத்தியத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை தந்தருள்வார். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுமாகும், ஜெயமோ கர்த்தரால் வருமா. சோசம். கர்த்தரால் தோல்வி வராது எப்பவுமே. ஏன்னா தோல்விக்கு அப்பாற்பட்டவர் தான் கர்த்தர். கர்த்தரால் ஜெயம் மாத்திரமே வரும். குதிரைகள் இருக்குது, அது யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்படுது. குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும்னா என்ன அர்த்தம்? அந்த குதிரை, யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்படுகிற அந்த குதிரை கர்த்தரை சார்ந்து கொண்டால் அந்த குதிரைக்கு தான் ஜெயம் வரும். அப்படித்தானே அர்த்தம்? கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தருடைய வழியில் செல்லும் பொழுது மனுஷன் தோல்வி அடைய முடியாது. அவன் ஜெயத்தை பெற்றுத்தான் ஆக வேண்டும். ஏன்னா கர்த்தரே ஜெயம் பெற்றவர். யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லப்படுது. யுத்தத்தில் வல்லவர்னு சொல்லப்படுது. யுத்தத்தில் கர்த்தரை எங்க தோத்து பார்க்க முடியுமா? படுதோல்வி பிசாசானவங்க. அப்போ யுத்தம் கர்த்தருடையது. யுத்தத்தில் ஜெயவேந்தர் கர்த்தர். அப்போ குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போ எந்த குதிரை கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறதோ, கர்த்தருடைய வழியில் நடக்கிறதோ, கர்த்தருடைய வார்த்தையின்படி போகிறதோ, கர்த்தருடைய வார்த்தை பிசகாமல் அதன்படி செய்கிறதோ, அந்த குதிரை நிச்சயம் ஜெயம் பெற்றுவிடும். அந்த குதிரைன்றது ஒரு மனுஷனா இருக்கலாம், ஒரு விசுவாசியா இருக்கலாம், ஒரு குடும்பமா இருக்கலாம், ஒரு தேசமா இருக்கலாம், ஒரு பட்டணமா இருக்கலாம், ஒரு சபையா இருக்கலாம். கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய வழியில் நடக்கிற ஒரு குதிரை ஜெயம் பெறும். கர்த்தர் ஜெயத்துக்கான காரணத்தை தான் கொடுக்கிறாரு. தோல்விக்கான காரணத்தை எப்பவும் சொல்ல மாட்டாரு. கர்த்தர் ஜெயவேந்தர். யுத்தத்தில் ஜெயம் பெறும்படிதான் கர்த்தர் ஆலோசனைகளையும் வழிகளையும் சத்தியங்களையும் சொல்லுகிறார். அந்த குதிரை கர்த்தருடைய வழியில் செல்லும் பொழுது அந்த குதிரை ஜெயம் பெறும். குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போ சில குதிரைகள் கர்த்தரை நம்பாத குதிரைங்குது. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான செயல்படுற குதிரைகள், கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாய் போகிற குதிரைகளும் இருக்குது. கர்த்தரை சார்ந்து கொண்ட குதிரைங்குது. இதுல எது ஜெயம் பெறும்? கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அப்பொழுது தண்ணீர் திரோச்சரசமாய் மாறிவிடும். சொன்னாரா இல்லையா? மரியாள் ஒரு குட்டி பிரசங்கம். பிரச்சனைன்னு வரும்போது, யுத்தம்னு வரும்போது, ஒரு சவாலுன்னு வரும்போது, ஒரு போட்டின்னு வரும்போது கர்த்தர் என்ன சொல்றார் அதன்படி செய்ய. அந்த போட்டியில் நீ வெற்றி பெறுவாய், அந்த யுத்தத்தில் நீ ஜெயம் பெறுவாய். அவர் என்ன சொல்ல போறார்? ஜெயத்துக்கான ஆலோசனை தான் சொல்வாரு. கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அவர் ஜீவ வார்த்தையை தான் பேசுவாரு. ஜீவனுக்கு அடுத்த காரியங்களை தான் செய்ய சொல்வாரு. ஆமா, அவர் ஜீவன் உள்ளவர். ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அது தேவனுக்கு செலுத்து. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு செலுத்து. அவ்வளவுதாங்க சொல்ல போறாரு.
கண்டிப்பா அந்த குதிரை யுத்தத்தில் ஜெயிக்கும். கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளாத குதிரை அது நியூட்ரலா இருக்காது, பிசாசு வார்த்தையை தான் கேட்கும். பிசாசு என்ன சொல்லுவான்? ஜீவ விருட்சத்தை கனிய சொல்லவே மாட்டான். நன்மை தீமை தான் சொல்லுவான். நன்மை தீமை தான் செய்ய. ஏன்னா அவனே தோல்வி அடைந்தவன். பிசாசு படுதோல்விக்குரியவன். உன்னையும் படுதோல்வி அடையும்படி நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசி, அதை தேவனுக்கு முழு உலகத்துக்கு செலுத்து, அவ்வளவுதான் சொல்லுவான். அதுதான் உலகத்துல மெஜாரிட்டி தோல்வி அடைந்திருக்கிறாங்க. வாழ்க்கையில, குடும்பத்துல, தொழில, வியாபாரத்துல, பல காரியங்கள்ல மனுஷன் தோல்வி அடைவதற்கு மூல காரணமே கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் பிசாசு வார்த்தையின்படி நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்குனாலே சாகவே சாவாய். அப்போ இயேசு நன்மை தீமை அறியது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவருடைய வழியும் சத்தியமோ ஜீவனமோ இருக்கிறேன். அந்த ஜீவ வார்த்தையை சார்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு செலுத்தணும். ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு செலுத்தணும். முடிஞ்சு போச்சு. கன்ஃபார்ம் ஜெயந்தான். குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜோலி முடிஞ்சிச்சு. நீ ஜெயந்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தியா? அவர் என்ன சொல்றாரு? தேவநாய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் ஆதி மனிதனுக்கு ஜீவ சுவாசத்தை ஜீவாத்மாவாகி அவனை தோட்டத்தின் நடுவிலே வைத்தார். அவர் எடுத்த எடுப்பிலே அவர்களை ஆசீர்வதித்தார். பூமிக்கே ராஜாவா வைத்தார். ஆதாம் ஏவால கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்கிற வரைக்கும் அவங்க ஜெயமா இருந்தாங்க. அவர்களுக்கு சித்த சுயாதீனம் கொடுத்தாரு. தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்குது, அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அந்த ஆதாம் விழாவில் வந்த ஏவாள் தேவனுடைய வார்த்தையை மீறி பிசாசை சார்ந்து கொண்டு பிசாசு வார்த்தை கேட்டு அதன்படி செய்தபடியினாலே தோல்வி அடைந்தார்கள். படுதோல்வி, பாவமும் மரணமும் வந்தது. அந்த ஆதாம் ஏவாள் பொழுது உலகம் முழுது எந்தெந்த கோடி ஜனங்க வந்தாங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசு வார்த்தையின்படி போத்தனால ஜெயம் பெற முடியல. ஏன்னா பிசாசு படுதோல்விக்குரியவன். அதனால கர்த்தரை சார்ந்து கொள். யுத்தம் குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அந்த ஜீவ கர்த்தரை சார்ந்து கொள். அப்போ அவன் ஜீவ வார்த்தையை பேச சொல்றாரு. டக்குன்னு உப்பே, உன் வாழ்க்கையில ஜெயம் இல்லையா? உன் குடும்பத்துல ஜெயம் இல்லையா? உன் சரீரத்துல ஜெயம் இல்லையா? உன் திருமண வாழ்க்கையில ஜெயம் இல்லையா? உன் பொருளாதாரத்துல ஜெயம் இல்லையா? எல்லாத்துக்கும் இந்த பிசாசு தான் காரணம். பிசாசை சார்ந்து கொண்டதுனால தான். இந்த நன்மை தீமை கனியை சாப்பிட்றது, அந்த நல்லது கெட்ட சுயநீதி அநீதியை தேவனுக்கு சேர்த்து உலகத்துக்கு சேர்ந்தது. வாழ்க்கையில் எதுல இருந்தாலும் தோல்வி, எதுலுமே ஜெயம் இல்லை, எதுலுமே பிரச்சனை, எதுலுமே வியாதி, எதுலுமே வறுமை, எதுலுமே தரித்திரம். அதுதான் ஏவாள் செய்தா. இப்போ வருத்தப்பட்டு மாறம் சுமக்கிறீர்களே, பிசாசை சார்ந்து கொண்டு பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க கணிப்பி சாக கிடைக்கிற நீ இப்போ இயேசு கூப்பிடுறாரு. வருத்தப்பட்டு எல்லோரும் எண்ணிட்டு வா, நான் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து அவர் சொல்லுகிறபடி செய். அவர் ஜீவ வார்த்தை. நான் ஜீவ விருட்சத்தின் கனி, அந்த ஜீவ சரீரத்தை புசி, அதை தேவனுக்கு செலுத்து. ஆதாமிலிருந்து முழு உலகம் செலுத்து. யார் எப்படியோ கவலைப்படாத. நீ ஜெயிக்கணுமா? கர்த்தருடைய வார்த்தையின் படிப்போம், கண்டிப்பா ஜெயிப்பான். குடும்பத்துல, சபையில, வேலை ஸ்தலத்துல, சரீர சுகத்துல, ஐஸ்வர்யத்துல, சமாதானத்துல, சந்தோஷத்துல, பரலோகத்துல, எங்க போனாலும் உனக்கு ஜெயந்தான். அப்போ உங்களை சபிக்குள்ளே ஆசிர்வதிங்கள், பகைக்குழுக்கு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள், துன்பப்படுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இப்படி ஒரு தலைவர் இருக்கிறங்க. சத்துருக்களையே சிநேகிக்கிற ஒரு தலைவர், சபிக்கவில்லை ஆசீர்வதிக்கிற ஒரு தலைவர், ஒரு துன்பப்படுது நிந்திக்கிறவங்க ஜபம் பண்ணுகிற ஒரு தலைவர். அவன் ஜெயிக்கிற தலைவனாக தான் இருப்பான். அப்படி யாரும் இருப்பாங்க? இயேசு அப்படி இருந்தாருங்க. சபிக்குள் ஆஸ்வதிக்கிறார், பகைக்குழுக்கு நன்மை செய்கிறார், சத்துருக்களை சிநேகிக்கிறார், துன்பப்படுது ஜபம். இப்படி ஒரு தலைவன் எங்கன்னா பார்க்க முடியுமா உலகத்துல? அந்த தலைவன் தேவனுடைய வார்த்தையின்படி போகிறான். அவன் நிச்சயம் ஜெயம் வருவான். அவன் தான் துளித்துறான் தாமஸ். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாமி திருவிட, நீ உலகத்துக்கே ராஜா, நீ பூமிக்கே ராஜா. இயேசு ராஜாதி ராஜா, இயேசுனுடைய ஊழியக்காரன். நீ உலகத்துக்கே உப்பு, பூமிக்கே உப்பு. அவர் என்ன சொல்றாரு அது அவர் நல்லதான் சொல்ல போறாரு. எப்பேற்பட்ட பாவியை பார்த்தாலும் எப்பேற்பட அடிச்சு நொறுக்குன்னு சொல்ல மாட்டார். அவங்களுக்கு ஜீவனை கொடு.
நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். அதை தான் கொடுக்குறான் தாமஸ் சொல்லிடுறாங்க. ஆமா, இது மக்கள் தேர்ந்தெடுத்த ராஜா கிடையாது, பரலோகம் செலக்ட் பண்ண ராஜா, ராமன் ராஜா. இயேசு ராஜாவால் அழைக்கப்பட்டு ஞானசானம் பெற்று திருவிருந்தில் பங்கெடுத்த ராஜா, ஜீவவார்த்தை ராஜா, தேவ நீதிட்டு உயிர்த்தல் முழு உலகத்துக்கும், ஆதாமிருந்து முழு உலகத்துக்கும் ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தை தான் கொடுப்பான். சபிச்சாலும் சரி, காரி துப்புனாலும் சரி, நிந்திச்சாலும் சரி, தூஷித்தாலும் சரி, பகைச்சாலும் சரி, இவர் ராஜா, தேவலோக ராஜா, பரலோக ராஜா, பிதாவினுடைய ஊழியக்கார், பிதாவாகிய தேவ குமாரனு ஜீவனுடைய அருள் செய்வார். ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் பிதா குமார் பாசம் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு, சோழவரம், வடார்காடு, தமிழ்நாடு, இந்திய தேசம், ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, முழு உலகத்துக்கு அந்த இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூஜ்யம் கொடுத்தா நீ ஜெயிக்கலாம். யுத்தம் அது என்னது, குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தரால் வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை சார்ந்து கொண்டார். சிலுவையிலே பாவமாக்கப்பட்டு, சாபமாக்கப்பட்டு, தரித்திரமாக்கப்பட்டு, அவமானமாக நிந்திக்கப்பட்டார். 3ஆம் நாள் யார் ஜெயிச்சது? பிசாசா இயேசுவா? இயேசுதான் ஜெயிச்சாரு. ஏன் ஜெயிச்சாரு? பிதாவாகி தேவன் சொல்லுகிறபடி அங்க சபிக்கருளையும் பகைக்கருளையும் நிந்திக்கிற தூசிகள் மன்னித்தார், அன்பு கொண்டார், ஜீவரத்தம் கொடுத்தார். அங்க காரி துப்புறாங்க, அங்க சிலுவையால் அறையிறாங்க, அங்க நிந்திக்கிறாங்க. இயேசு ராஜா என்ன செஞ்சார் தெரியுமா? பிசாசு இயேசு 3ஆம் நாள் யார் ஜெயிச்சதுன்னா இயேசு தான் ஜெயிச்சார். ஏன்னா அவன் ஜீவ ரத்தம் ஜீவ சரீரம் கொடுக்குறாரு. அதுக்கு வெளியே போட வானத்துக்குள்ள சகல அதிகாரம் இருக்குது, அதுக்கு வெளியே போட முடியாதுங்க. நீங்கன்னா 1000 2000 3000 அவர் பரலோகத்தையே எழுதி வைக்கிறாரு. இயேசு சுவாமண்ட வாக்குத்தத்தை கொடுக்குறாரு, எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஆதாம் 2 வரைக்கும் தேவ நீட்டி உயிர்த்தல் கொடுக்குறாரு. நீ 2000 3000 4000 3000 கொடுத்துட்டு ஜெயிக்கலான்னு பாக்குற. அவருக்கு இயேசு கிறிஸ்து சரி இயேசுரத்தை பரலோகத்தை கொடுக்குறாரு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் பேர் சொல்லி பிதாவாகி தேவனுக்கு ஆதாம் முழு கொடுத்துக்கிட்டான். 3ஆம் நாள் கன்ஃபார்ம் இயேசு தான் ஜெயிச்சாரு. பிசாசு தோத்துட்டான். நன்மை தீ மறியத்தக்க கனியை புஷிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அதனால இந்த சாலமோன் எழுதுறான் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தரால் வரும். ஆமா, கத்தர்னாவே டப்பு 2000 3000 இல்லை, இயேசு சரீரம், இயேசு சத்தம், உன் பாவம் தொலை, உன் சாபத்தம், ஜீவரத்தம். அதுதான் துளசிராம செஞ்சுக்கிறான். முழு உலகத்துக்கு ஜீவரத்தம் கொடுக்குறேங்க நான். இயேசு போல பிதாவையும் முடிக்கிற ஆவி ஜீவரத்தம், பரலோகத்துக்கு பூலோகத்துக்கு ஜீவர ஆதாமத்து, முழு உலகத்துக்கு பாதாளத்துக்கு அங்கேயும் ஜீவரத்தம். 3 நாள் தான் மாபெரும் ஜெயம், 100க்கு 100 ஜெயம். இயேசு, அந்த இயேசுவை சார்ந்து கொண்டால் அந்த ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு சபிகளுக்கு, நிந்திகளுக்கு, தூசிகள், பகைகளுக்கு கொடுத்தால் நீதான் மாபெரும் வெற்றி பெற்றவன். நீதான் ஜெயிப்பாய், நீதான் ராஜா, நீ அடுத்த ராஜா நீதான். எல்லா அகில உலகத்துக்கு ராஜா, தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, முழு உலகத்துக்கு, இந்திய தேசம், ஆப்பிரிக்காவுக்கு, ஐரோப்பா, வட அமெரிக்காவுக்கு. பழைய ஏற்பாட்டில் ஒரு ராஜா இருந்தான், ஆகாஸ்வர ராஜா, 127 நாடுகளுக்கு ராஜா, சக்கரவர்த்தி. அவர் இந்திய தேசத்தை ஆனாலும் வேதம் சொல்லுதுங்க. அவனுக்கு ஒரு மனைவி இருந்தா, எஸ்ஆர் ராஜாத்தி. கத்தரை விசுவாசித்தவர். அவர் 127 நாடுகளையும் ஆண்டால் போடப்படும், இந்திய தேசம் ஒன்று போடப்படுது. அதனால ஜெயம் பெறணும்னா கத்துடைய வழியில வாங்க. அது எந்த ஜெயமா இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தை, வேலை ஸ்தலத்துல எதுலையும் ஜெயிக்கலாம். ஏன்னா பிசாசு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தோல்வி உண்டாக்குறான். பிரச்சனையை, வியாதியை, வறுமை, நன்மை தீமை காரியத்தை கொடுத்து சபிக்கிறது, பகைக்குள்ள பகைக்குது, சத்ருக்கு சத்ருவா இருக்கிறது, கெடுத்து பேசுறது, சுயநீதி, நன்மார்க்கம், துன்மார்க்கத்திலே போறது, சண்டை சாடி, சுயநீதி அநீதி, அதை போய் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறதுனால எதுல பார்த்தாலும் தோல்வி. வாழ்க்கையில, தொழில, வியாபாரத்துல, குடும்பத்துல, படிப்பு காரியத்துல, கணவன் மனை உரையில, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் தோல்வி அடைந்திருக்கிறான் மனுஷன். மாபெரும் ஜெயம் பண்ணா கத்துடைய வயல வா. அந்த கத்த ஜீவன் உள்ளவர், என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவர் ஜீவனுடையவர். இந்த 23/4/2026 ஒரு மாபெரும் சத்தியம். ஜெயமோ கத்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தரால் வரும். யார் கத்தரை சார்ந்து கொண்டு அந்த கத்தருக்குள்ள தேவி நீதிட்டு உயிர்த்ததில்ல, பிதா குமார் ஆதாம் முழு உலகத்துக்கு
தமிழ்நாட்டில் 7 கோடி பேர், இந்திய தேசத்தில் 140 கோடி பேர், உலகம் 816 கோடி மக்கள் தொகைக்கு அந்த ஜீவ சரஜீவ இயேசு ஆவின் படி எத்தின்படி கொடுக்கணுங்க. நீ கொடுக்குற 1000 2000 இல்லை, 5000 10,000 இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிமஞ்சவன் கொடுக்கணும் கூட. பிதாவு ஆதாம் முழு உலகத்துக்கு கண்டிப்பா ஜெயந்தான். பிசாசு தோல்வி அடைவான். ஆதாமுக்கு சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆதாமுக்குள் பிறக்கிறவர்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் ஜெயமோ கத்தரால் வரும். அப்போ கத்தரை சார்ந்து கொண்டால் கத்துடைய வழியில போக வேண்டும், கத்துடைய வார்த்தையின்படி போக வேண்டும். கத்தர் ஜீவன் உள்ளவர், அவர் நன்மை தீமை அறியத்தக்கவரே இல்லை. அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு உயிர்த்ததுல இருக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாம் முழு உலகத்துக்கு உன் வீட்டாரே உனக்கு சத்ரு. ஆதாம் வழியா பிறந்தவன் சத்ருவாதான் உன்னை சபிப்பான், உன்னை நிந்திப்பான், உன்னை தூசிப்பான், உன்னை கெடுத்து எல்லாம் பண்ணுவான். நீ கெடுத்து பேசினா நீயே தோல்வியடு. கிறிஸ்துவை காட்டு. ஏசு ஜீவன் வானது பரலோகத்தை எழுதி வை. சிலுவையில் தான் எழுதி வச்சார் ஏசு எல்லாருக்கும். அங்கே ரோமர்கள் யூதர்கள் இயேசு சிலுவிலரேன்றாங்க, அங்கே சபிக்கிறாங்க, அங்கே நிந்திக்கிறாங்க, தூசிக்கிறாங்க. எல்லோருக்கும் ஜீவரத்தங்க. பிதாவே இவர்கள் மண்டை மேட்டு சொல்லி ஜீவரத்தம் ஏற்று 5 3 அடுக்கா கொடுக்குறாங்க. நீ கொடுக்குற 2000 3000 4000 இல்லை, பரலோகத்தையே எழுதி வைக்கிறார் எல்லாருக்கும். ஃபேக்ட், உண்மை. ஒவ்வொரு மனுஷன் எழுதி வச்சார். பிதாவாகிய தேவனை கைவிட்ட பிதா மேலே கோவல்ல, காட்டி கொடுத்த தேவதாஸ் மேலே பகையில். ஆதாம் முழு உலகத்துக்கு குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயுதமாக ஜெயமோ கத்தரால் வந்தது இயேசுக்கு. அந்த இயேசுவை ஃபாலோ பண்ற நீ இயேசுக்கு சுசர் இயேசு ரத்தத்தை வச்சுக்கிட்டு நாடு தெரியல, ஊடு தெரியல, அரசியல்வாதி தெரியல, எந்த தெரியல, அவர் தெரியல, இவர் தெரியல, அது இப்படி பண்ணா இப்படியே பேசினா நன்மத்தையமா வாழ்க்கை படுதோல்வியாதவங்க வாழ்க்கை ஃபுல்லாக தொழில் வியாபாரம் குடும்பம் எல்லாத்திலும் தேசம் பட்டம் எல்லாம் படுதோல்வி அடைந்த மனிதர்களாக இருப்பார்கள். ஆதாமுக்குள் பிறகு கிறிஸ்துக்குள் பிறக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உணர்த்து கொடுக்க வேண்டும். உப்பு சொல்லும் போதே கொடுக்க ஆரம்பி. உப்பே ஸ்டார்ட் பண்ணு. நன்மத்தையும் அறியத்தக்க கனியில பிறந்திருக்கிற நன்மத்தையும் ஒரு நல்லவன் தேவனாகிற உன்னே கசப்பும் பகையும் வேறாகும் நன்மத்தையுமே தேவத்தை படுதோல்வி அடிச்சுக்கிற நீ. உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ராஜாக்கள். ஆதாம் வழியாய் பிறந்த எல்லோரும் கிறிஸ்து மூலமாக ராஜாக்களும் ஆசாரிகளும் மாற வேண்டும். இயேசு பரம பிரதான ஆசாரியர், நீ ஆசாரி. இயேசு ராஜாஜி ராஜா, நீ ராஜா. அந்த ராஜா ஜீவ ரத்தத்தை குத்துக்கிறாரு சிலுவையில. அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்ததில் குத்துக்கிறாரு. அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும். இவ்வளவு கொடுக்கும்போது ஜெயம் கன்ஃபார்ம். நீ தான் ஜெயம். அல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு என்று யுத்த நாளுக்கு ஆயத்தமாகுது. நீதிமொழிகள் 21:31. அதுக்கு மேல இருக்கிற வசனம் பாரு, 30வது வசனம். கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லையா. கர்த்தருக்கு விரோதமா எந்த ஞானமும் கிடையாதான், எந்த புத்தியும் இல்லையா, எந்த ஆலோசனை இல்லையா. கண்டிப்பா ஜெயந்தானா. எந்த ஞானம் எத்தனை டெக்னிக்கல் பாயிண்ட் பத்தினாலும் சரி, எத்தனை மந்திர தந்திரமா, எத்தனை புத்தியும் கிடையாது, எந்த ஆலோசனையும் எல்லாம் தோத்து போயிடுமா. என்னதான் மாம்சீக ஞானத்துல வந்தாலும், என்னதான் டக்கர் வச்சாலும், எவ்வளவுதான் ஞானமா மனுஷ ஞானத்துல வந்தாலும், மனுஷ புத்தியில் மனுஷ ஆளுகள் அது படுதோலில் தான் முடியுன்றார். கர்த்தருக்கு விரோதமா வந்தாக்கா அவர் ஜீவனுள்ள ஞானத்தில் தான், அவர் தேவ ஞானம். அவர் தேவனை தான் கூட. மனுஷன் வந்து கர்த்தரை விட்டு வர மனுஷன் யாரும் வரும்? பிசாசு ஞானத்தில் தான், பிசாசு புத்தி, பிசாசு ஆலோசனை. கண்டிப்பா அது தோல்வியில் தான். அவனையே அவன் அழிச்சிடும். கர்த்தரை சார்ந்து கூட கர்த்தருடைய ஞானத்துல வருவான். அந்த ஞானம் ஜீவனை கொடுக்குது, சபிக்கணும் ஆஸ்வதிக்குது, பகை கொடுக்க நன்மை செய்யுது, சத்துருக்களை சினைக்கு துன்பப்பட்டு ஜபம் பண்ணுது. பரலோக ராஜ்யத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதம் அசுத்தாய் பசுத்தாய் இறக்கி அவனை காப்பாத்துது. அவன் தான் உண்மையான ராஜா. அவன் தான் தேச தலைவர். அவன் தான் நாட்டுக்கு ராஜா, குடும்பத்துக்கு ராஜா, பட்டணத்துக்கு ராஜா, கிராமத்துக்கு ராஜா. அந்த ராஜா தான் துளசிராமன் ராஜா, ஜீவராஜா, ஜோய ராஜா, நன்மத்தியம ராஜா இல்ல, ஜீவ விருட்சத்துக்கு. எல்லாருக்கும் தேசத்துக்கு, தனக்கு, உலகத்துக்கு இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்துக்கொண்டா இது மக்களால் தேர்ந்தெடுத்த ராஜா இல்ல, பரலோகம் அப்பாயிண்ட் பண்ணிக்குது. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்து திருவிருந்து பண்ணி உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே உப்பு. பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு யாவரையும் வெளியிலாக்கலாம். இயேசு மத்திய மார்லோகாமல் அவர் எங்கும் சுற்றி தேர்ந்தார். ஜனங்களுக்கு நன்மை செய்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தேர்ந்தார். சாபத்துல, பாவத்துல, மரணத்துல, தரித்திரத்துல, வியாதியில, சித்திரலான வியாதியத்தை சுகமாக்குறாரு. கூட்டுகளுக்கு தரித்திரக்கு சுவிசேஷம் பிசாசின் வல்லமையில் அகவை வெளியிலாக்குறாரு. பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியாக்குறாரு. வனாந்திர வயல்வெளியா மாறுது, வறட்சி நீரூற்றா மாறுது, அவாந்திர வெளியே வயல்வெளியா மாத்துறாரு.
சாபங்கள் ஆசீர்வாதமாக, தரித்திரத்தை ஐஸ்வர்யமாக, பாவத்தை தேவநீதி, பரலோகத்தை பாதாளத்தை பரலோகமா மாத்துறாரு. அவர் தேவி நீதி உயிர்த்ததுமா இருக்காரு. அதான் ராஜா, பரலோக ராஜா. அதை பிதாகுமார் பசுத்தாய் செலுத்து, உன் குடும்பத்தையே செலுத்து, உன் தாய் அண்ணன் தம்பி மாமன் கர்த்தராகிய இயேசு விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, தத்திலிருந்து, பாதாளத்தை ரட்சிக்கப்படுவீர்கள். எப்படி? நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்கணும். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு. நீ குடிக்கிற கோடி ரூபாயை காட்டலாம், பச்சைத்தாள் மஞ்சத்தாள், இந்த கோடி ரூபாய் கட்டுக்கிட்ட வச்சுக்கிற அதை காட்டில் இயேசு ஜீவனுக்கு வெலை போட முடியாதுங்க. பரலோகமே இது வாழ்ந்த ஒரு சகலாதிக எல்லையற்ற ஐஸ்வர்யம். அதை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு. அதை விட பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. அது குடும்பத்துக்கு, பட்டண தேசம், உலகம் ஃபுல்லா கொடு. உலகம் எங்கும் போய் சகல ஜோதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். என்னது? இயேசுவை பற்றிய செய்தி. அது நன்மத்தையும் அறியத்தக்க செய்தி, துர்ச்செய்தி, ஆதாமின் செய்தி. அது பிசாசு கொண்டு வந்த செய்தி. நன்மார்க்கு துன்மார்க்கம், கண்களிச்சவன் ஜீவனத்தின் பெருமை. அதை போய் தேவன் தனக்கு கொடுத்த குடும்பம், தேசம் உள்ள சாபங்கள், பாவங்கள், மரணம் தத்திரமா தான் இருக்கும். இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவ நீதி தூய்த்ததில் தேவன் தனக்கு ஆசீர்வாதம், தேவ நீதி, சமாதானம், சந்தோஷம், ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவசரம், ஜீவ ரத்தம், பிதாகுமார் பசுத்தாய் செலுத்து. ஆதாமிலிருந்து முழு உலகம் சேர்ந்து ஒரு ஆள் பாய்க்கலாமே. இயேசு எங்கும் சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்படி யாவருக்கும் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். சாபத்துல, பாவத்துல, மரணத்துல, தரித்திரத்துல, பாதத்தில் மருத்துவர் கூட இருக்கிறாரு. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனும் வெச்சுடாவும். அதில் நல்ல ஓரணம். அதில் மனுஷன் நன்மை தீவில ஊறி போட்டுக்கிறான். நன்மார்க்கு துன்மார்க்கம், நன்மை தீவிர இருக்கிறான். கடைசி காலத்தில், நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமார் காலத்துது. எங்க பார்த்தாலும் ஆபத்துகளும், விபத்துகளும், நாசமோசம், திருடுறது, கொண்டு ஐக்கியமா இருக்குது. கொலைகளும், வெறிகளும், சாபங்களும், பாவங்களும், மரணங்களும், தரித்திரம், கொலை, விபச்சாரம், வேஷிச்சாரம். இப்படிப்பட்ட உலகத்துல இயேசுவை போல ஊழியம் செய்ய வாருங்கள். யுத்தம் கர்த்தருடையது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். பிதாவாகிய தேவனை இயேசு சார்ந்து கொண்டார், ஜெயிச்சிருந்தார். எங்க போனாலும் ஜெயந்தான். பிசாசு தோற்கடிக்கப்பட்ட பிசாசு தோற்ற வியாதிய சாப பாவமான தரித்திரத்தால் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். தன்னையே கொடுக்கிறார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னில் வார்த்தைகளின் நிலை திரண்டார். அதனால்தான் நீதிமொழிகள் 21:30 கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. எந்த ஞானமும், எந்த புத்தி, எந்த ஆலோசனையும் கர்த்தரை ஜெயிக்க முடியாது. அவர் ஜீவ ரத்தத்தையே குத்துருவாரு. A to Z குத்துருவாரு எல்லாருக்கும். ஆதாம் முழு உலகத்துக்கு. அவர் போய் எங்க நீ ஜெயிக்க முடியும்? இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கோடா கூடிய தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு குத்துறாருங்க சிலுவையில. எவ்வளவு ஞானம்! அந்த பரிச்சய சதிச்ச வேத பாருங்க, ரோமர், பிலாத்து, ஏரோது, எத்தனை ஞானத்தை போட்டு சிலுவையில் அறிகிறாங்க. ஏதாவது உருப்பட்டுச்சா? 3ஆவது நாள் ஒரு எல்லாம் ஞானம் தோத்து போச்சு. பரிச்சய சதிச்சயம் முதற்கொண்டு, வேத பாரகம் முதற்கொண்டு, ரோமர்கள் முதற்கொண்டு, அகில உலகம் ரவுண்டு கட்டின்னு பிசாசு ஏசு தோர் கட்டிக்கிறது. என்ன திட்டம்! ஒரு ஆலோசனை நிறைவேற 3ஆவது நாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. உன்னை கூட எத்தனையோ ஆலோசனை போட்டு உன்னை தோற்கடிக்கிறதுக்கு 1008 திட்டங்களை போட்டு, 1008 சட்டங்களை போட்டு என்னென்ன பண்றாங்க. நீ கிறிஸ்துக்குள் இருந்து பார். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு உனக்கு விரோதமா வர செயல்படுறவங்க எல்லாம் ஆதாம் இயேசு குடும்பத்துக்கு பட்டது முழு உலகத்துக்கு. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் ஆவின் பிழைத்து கொடுத்து கொண்டே இரு. பே கொடு. நீ ஒரு ராஜா, பரலோகம் செலக்ட் பண்ற ராஜா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜாக்கள், உலக ராஜாக்கள். நீ பரலோகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜா. கண்டிப்பா நீ ஜெயம் பெற்றுதான் ஆகணும். உன்னை ராஜாக்களும் ஆசாரியலுமாக மாத்திருக்கிறாரு. அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கியா பூமியில? அது கர்த்தருக்குள்ள வரணும். ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் வரணும். ஆதாமுக்குள்ளே இருந்தா படுதோலி, உரிமையா, திருடமும் கொள்ளவும் அழிக்கும் தான் வருவான். நீ கிறிஸ்துக்குள் வந்து கர்த்தருடைய நாமும் பலத்த துருகம், நீதிமான அதுக்கு ஓடி சுகமாயிருப்பான். ஜீவ உலகத்துக்குள் வரணும். அதுக்கு சபிக்கணும், ஆஸ்வதிக்கணும், பகைக்குள்ள நன்மை செய்யணும், சத்துக்களை செய்ய துன்பம். என்னது ஆஸ்வதி? ஜீவரத்தம். இயேசு சாவுக்கு வாய்நாள்லாம் கொடுக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும், தேவனுக்கு பேசணும், ஆதாமுக்கு முழு குடும்பத்தாருக்கு இனத்தாருக்கு பேசணும். வீட்டாரையும் உனக்கு சத்துருங்க. நீ நன்மத்தையும் இருந்தா கட்டின மனைவி பெத்த பிள்ளைங்களிருந்து எல்லாம் ஆதாம் வழியா திறந்து கொண்டு தைக்கிறதுமா தான் இருப்பாங்க. அதனாலதான் கிறிஸ்துக்குள்வா. அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருங்க. அதனாலதான் என்னுடைய எல்லா செய்தியும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். பேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ALC வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. உங்க சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.
கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. எத்தனை டக்கரைச்சாலும் எத்தனை தந்திரம் போட்டாலும் நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். ஆமா, யாராவது விரோதமா உடனே பகை கசப்பு வைராகத்தில் இறங்கக்கூடாது. ஏசு சுசரமான பரலோகத்தையும் கொடுக்கணும்னு சொல்லிடணும். கோலியாத்து அண்ணா டக்கரைச்சிக்கின்னு வரான். நீயோ நீ இஸ்ரவேல் கர்த்தருடைய நாமத்தையே கொடுக்குறான் பாரு. அந்த கோலி ஆதாம் வழியா வரவன் நன்மத்தையும் மாதிரியே தக்குவன். தாவீது ஜெயிச்சானா கோலியாத் ஜெயிச்சான், தாவீதான் ஜெயிச்சான். கர்த்தருடைய நாமத்தையே கொடுக்குறான் பாரு. யுத்தம் ஜெயமோ கர்த்தரால் வந்தது தாவீதுக்கு. அதே மாதிரி பார்வோனு எகிப்திய ராஜா அவரு எவ்வளோ ஞானமா மோசே பஸ் ஓட்டுறதாச்சு நிலைக்கான தேவன் தனக்கு பார்வோனுக்கு ஆதாம் பார்வோனும் சமுத்திரம் இருக்க மாட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திய சிறு கானான் தேசத்துக்கு போனாங்க. அதே மாதிரி 127 நாடுகளுக்கு சக்கர ஜனாதிபதி ஆந்தவன் யூத குலத்துக்கு விரோதமா வரான். எஸ்ஸர் ராஜாத்தி விருந்திலே திராட்சரசம் இயேசு கிடையாது. இந்த அப்பத்துக்கு திராட்சரசம் பானவனே தேவன் தன் விருந்திலே திராட்சரசம் அவன் கூட விருந்தில் ஆமான் சதி திட்டம் வாய்க்காம போயிடுச்சு. எஸ்ஸர் ஜெயித்தார். யூத குலம் ஜெயம் கொண்டது. இஸ்ரவேல் ஜனங்க ஜெயம் கொண்டாங்க. பார்வ ராஜா உலக ராஜ சமுத்திராஜ் மாடினாங்க. கோலியாத்து தோய்த்துதான், தாவீது ஜெயித்தான். கர்த்தருடைய நாமத்தை சார்ந்து கொண்டவர்கள். கர்த்தரை சார்ந்து கொண்ட தாவீது ஜெயிக்கிறான். பிசாசை சார்ந்து கொண்ட கோலியாத்து தோத்துட்டான். அதே மாதிரி ஆமானு பிசாசை சார்ந்து கொண்டு வரான் யூதர்களுக்கு விரோதமா. எஸ்ஸரை கர்த்தரை சார்ந்து கொண்டு போறா. கர்த்தரை தாங்க ஆட்டுக்குட்டி ரத்த நீதிமானாக்கப்பட்ட விருது திராட்சை இயேசு ரத்த தேவன் தன குலத்துக்கு எஸ்ஸர் ராஜாத்தி ஜெயி 127 நாடுகளுக்கு யூத குலத்தை காப்பாத்துறா. பார்வோன்னு ஆதாம் குலம் நன்மத்தை மரியாதவன் இஸ்ரவேல் ஜனம் பஸ் காட்டுறது இதோ உலகத்தை தேவான் ஜீவரத்த தேவன் தனக்கு உலகத்துக்கு பார்வோன் தோத்து போயிடு. மோசே இஸ்ரவேல் ஜனம் எகிப்து சிறுபிடியில கானான் தேசத்துக்கு வராங்க. கானான் தேசத்துல போய் எத்தனையோ ராஜாக்களை ஜெயிக்கிறான். யோசுவா அது வேற விஷயம். அது ஒரு சம்பவம். எல்லாம் கர்த்தரை சார்ந்து கொண்டவர்கள். யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனம் கானால 31 ராஜாக்களை ஜெயிக்கிறாங்க. போட்டுருங்க பைபிள்ல, படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. கர்த்தரை சார்ந்த தேவன் தனக்குள்ளது கிறிஸ்து வைதட்டு ஆட்டுக்குட்டி 31 ராஜாக்களை சிதறடித்து அந்த கானான் தேசத்தையே யோசுவா இஸ்ரவேல் ஜனம் கைப்பற்றினார்கள். கிறிஸ்துக்குள் வாங்க. அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்குள்ளது வெளிப்படுத்துங்க. இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க. எக்காலத்தை வெளிப்படுத்துங்க. எல்லா தோல்வியிலிருந்து மனுஷனே தோல்வி நிறைந்தவன். பிரச்சனை குடும்பத்தில் தோல்வி, தொழில தோல்வி, வியாபாரத்தில், சரீர சுகத்தில், சாப பாவம் மரண எங்க பார்த்தாலும் கோர்ட்டுக்கு உலகமே குட்டி பார்த்தாலும் பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, எங்க பார்த்தாலும் பிசாசு ராஜ்யம். அதனால கிறிஸ்துக்குள்வாங்க. அவரே வழியும் சத்தியம் அந்த ஜீவன தேவ நீதி தூய்த்தது இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்ற வாக்கு தத்துவம். அந்த பிதாகுமார் பசுத்தை செலுத்துங்க. ஆதாம் இருந்து முழு உலகத்தை செலுத்துங்க. குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த குதிரை கர்த்தரை சார்ந்து கொண்ட குதிரையா இருக்கணும். இல்லைன்னாக்கா நீட்டுலாக பிசாசை சார்ந்து கொள்ள அந்த குதிரை யாரும் நீட்டுலா இருக்குது இல்லை. ஒன்று ஆதாமுக்குள்ள இருக்கு, இல்லை கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். ஒன்று பிசாசுரா இல்லை தேவனுடைய ராஜ்யத்தில், ஒன்று நன்மத்தையும் அறியத்தக்க ராஜ்யத்தில், இல்லைன்னா ஜீவ வச்சதுக்கு இருக்கணும். அதனால கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். அதில் அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமைத்து நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். ஜெயித்து கொள்ளலாம். காலேபு யோசுவாவும் நாம் உடனே ஜெயித்து கொள்ளலான்றான். அவங்க காலேபு யோசுவா இவங்கெல்லாம் கர்த்தரை சார்ந்து கொண்டவர்கள். கர்த்தரை தேவன் தனக்கு ஆதாம் முழு வளர்த்து கொடுத்தவர். காலேபு யோசுவா கானான் தேசம் போய் சார்ந்து கொள்றாங்க. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டு